அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் ஒரு பெண்மணி விவாகரத்து பெற்று குழந்தை வேண்டும் என்ற நோக்கத்தினால் அந்த பொண்ணு மற்றோட ஆணோட விந்தை வைத்து செயற்கை மூலமாக கருவுற்றார். அப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்காக பதிவு பண்ணுறாங்க. அது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையோட அப்பா யார், அவங்களோட இன்ஷியல் இருந்தால் தான் நாங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இதுமாரி அந்த குழந்தைய நான் செயற்கை மூலயமா நான் கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்தேன், எனக்கு குழந்தை வேண்டும்ன்ற நோக்கத்தினால். அதனால் அந்த குழந்தைக்கு கார்டியனாக என்னை சேர்த்து எனக்கு பிறப்பிட சான்றிதழ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு அந்த நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி விசாரித்து பார்த்து அதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறாருன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய யார் காப்பாளராக இருந்து அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த குழந்தையின் கார்டியன். அவங்களோட இன்ஷியல் தான் அந்த குழந்தைக்கு வரணும், தந்தை இல்லைனா தாயோட இன்ஷியல் தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வாறு சட்ட தகவல் வேணால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.